சோ போன வாரம் நம்ம ஒன் பஞ்ச் மேனோட சீசன் 3ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எபிசோட பார்த்தோம் ரைட்டா. சோ இப்போ பகுதி ரெண்டாவது, அதாவது ரெண்டாவது எபிசோடோட எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். சோ இந்த எபிசோட் கொஞ்சம் பயங்கரமா இருக்க மாதிரி தான் இருக்குது. ஸ்டில் எப்படி தான் இருக்க போகுது அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். ஓகேவா? சோ அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ நீ புதுசா இருக்கீங்க அப்படின்னா வழக்கம் போல சொல்றதா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க. சோ காசா பணமா சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. சரியா? அண்ட் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்றேன் நினைக்கிறேன். அப்ப நான் உடகேஸ் கதைக்கு போலாமா? வாங்க போமா. சோ எபிசோட் ஆரம்பத்திலேயே வந்து ஒரு போராட்டம் நடக்க போகுது அப்படின்னா அந்த போராட்டத்தை வழி அமைக்கிற ஒரு கும்பல் இருக்கும்ல. சோ அது மாதிரி ஒரு கும்பல் நாங்க வந்து ஏலியன் கையில, அதாவது வந்து மான்ஸ்டர் கையில சாக விரும்பல. எங்களுக்கே தெரியும் மான்ஸ்டர் அளவுக்குனா வந்து மனுஷங்கிட்ட சக்தி இல்ல அப்படின்னு. சோ எங்களால சண்டை போட்டுனா சாக முடியாது. நாங்க வாழ்ந்தாலும் அவங்களுக்கு அடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு வாழணும்ன்றது ஆசை. சோ நாங்க வந்து மான்ஸ்டர் பக்கம் தான் இங்க வந்து நிக்க போறோம். சோ வந்து எங்களை மாதிரி யாராச்சும் நினைச்சீங்க அப்படின்னா கூட்டத்துல வந்து சேர்ந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லி மான்ஸ்டருக்கே ஆதரவா இருக்கிற மனுஷங்க எல்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ உடனே அந்த போராட்டத்தை பார்த்த ஒருத்தன், தம்பி என்னப்பா பண்ற, சில்லற வேலையா பண்ணினுங்கிற, நம்ம மனுஷங்கடா, நம்ம வந்து திங்க் போராடணும், நம்ம வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் பரவாயில்ல, நம்ம அந்த மான்ஸ்டர் கூட சண்டை போடணும்டா அப்படின்னு சொன்னோடனே அந்த கும்பல இருந்த ரெண்டு பேர், ஓ சாக்ரிஃபைஸ் பண்ற அளவுக்கு உனக்கு தைரியம் இதா, சரி வா நீயே முதல்ல சாக்ரிஃபைஸ் பண்ண மனிதனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கும்பல இருக்கிற ரெண்டு பேர் அப்படியே கொலை பண்ண வர அந்த இடத்துல வந்து நம்ம கௌரவ் வந்துடுறான். கௌரவ் உடனே ரெண்டு பேரை போல அடிச்சுட்டு, என்னடா உங்களுக்குள்ள நீங்களே அடிச்சுக்கிறீங்க, உங்களை பார்த்தா ஏமாற்றமா தான் இருக்குது, நாங்க வந்து சண்டை போட தேவையில்ல, நீங்களே அடிச்சுட்டு செத்துருவீங்க போல அப்படின்ற மாதிரி கௌரவ் அப்படியே பேசிக்கிட்டு அப்படியே அங்க இருந்து போய் இது மாதிரி போராட்டம் பண்றாங்க தெரியுமா. இந்த போராட்டம் பத்தி எல்லாம் வந்து செய்தியில நியூஸ் பேப்பர்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயும் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்கானுங்க. சோ இது மாதிரி எல்லாம் அப்படியே பேசிட்டு இருக்க அந்த இடத்துல வந்து நல்லா குடிச்ச ஒருத்தன் வந்து ஒருத்தனை போட்டு அடிச்சுனுங்கிறான். சோ அவன் அப்படியே அடிச்சுட்டு இருக்கான். பக்கத்துல இருந்தவங்க அவன் குடிச்சுட்டு இருக்கான். குடிச்சனால அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போயிட்டான். சோ நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க அந்த இடத்துல கரெக்டா கௌரவ் வந்துடுறான். உடனே கௌரவ் பார்த்து அவனுமே மேபி கௌரவ் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாதுல, சோ இவனுமே வந்து சாதாரண மனுஷன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி போங்க, அந்த மான்ஸ்டர் எல்லாம் வர போறாங்க, நம்மள சாவடிக்க போறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஏதோ பயத்துலன்னு தெரியல, இல்ல அந்த மான்ஸ்டர் எல்லாம் வர போறாங்க, நம்ம வந்து அழிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்றலாம் தெரியல. சோ அது மாதிரி வந்து கான்ல வந்து கத்தியத்து கௌரவே குத்த போக நம்ம கௌரவ தான் வல்லவனுக்கே வல்லவனாச்சு அதே கத்தியை வாங்கி அவன் கண்ணு முன்னாடி நிப்பாட்ட அந்த குடிகார உடனே பயந்து கீழே விழுந்துடுறான். சோ அப்படி அவன் விழுந்துட்டு கடகடன்னு அங்க வந்து ஓட நம்ம கௌரவுக்கு எல்லாரும் தேங்க்ஸ் சொல்றாங்க. தேங்க்ஸ் சொன்ன உடனே கௌரவுக்கு அப்படியே ரொம்ப பசிக்க ஆரம்பிக்குது. அப்படியே எதிர்த்தாப்புல வந்து ஒரு டீ கடை மாதிரி ஒரு கடை இருக்குது. அந்த கடவுள் அப்படி கௌரவ போக தலைவன் டீ கடவுள போறான். டீ ஆர்டர் பண்ணும் அப்படின்னு பார்த்தா அங்க இருக்கிற எல்லா ஃபுட்டையும் ஆர்டர் பண்றான். பட் அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒன் ஃபுட்டை தான் ஆர்டர் பண்றான். பட் ஒன் ஃபுட்டை சாப்பிட்டு அப்புறம் வந்து வயிறு ரொம்பல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடையில் இருக்க எல்லா டிஷ்ஷுமே வந்து டேஸ்ட் பண்றான். நம்ம கௌரவ் டேஸ்ட் பண்ணல, சாப்பிட்டே முடிக்கிறான். சோ அப்படியே அவன் கொடூரமா சாப்பிட்டு இருக்க சுத்தி இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம கௌரவ் அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. சோ அப்படியே அடுத்த சீனை வேற ஒரு பக்கம் காட்டுறானுங்க. ஐ திங்க் வந்து வேற ஒரு ஹோட்டல காட்டுறானுங்க. அந்த ஹோட்டல நம்ம சைட்டாமா சாப்பிட்டு முடிச்சிட்டான் போல. சரி சாப்பிட்டோம்டா பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கெட்ல பர்ஸ் தரான். பர்ஸ் காணும். உடனே சைட்டாமா ஐயோ காணாம போச்சு, எங்க போச்சுனே தெரியல அப்படி சொல்லிட்டு யோசினே சரி ஓகே நம்ம வந்து ஜீனஸ்க்கு ஃபோன் பண்ணலாம். சோ அவன் எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிக்கிட்டே ஃபோன் எடுக்கலாம் நினைக்கும் போதே நம்ம வரும்போதே வந்து அவன் மிஷின்ல ப்ராப்ளம், உடம்புல ப்ராப்ளம் சொல்லியிருந்தான். சோ எப்படியும் வர மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசினே இருந்தே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துல பில்லிஜார்ட் வந்துடுறான். உடனே சைட்டாமாக்கு ஒரு சந்தோஷம், ஐயோ அப்ப இப்படி பில்லிஜார்ட் வந்துட்டு அவனை காப்பாத்து அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினைச்சுக்கிட்டு கரெக்டா ஒரு ஃப்ரைட் ரைஸ் நீங்க வந்து ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி ஒன்று ஆர்டர் பண்றான் நம்ம பில்லிஜார்டுக்கு சைட்டாமா. சோ அப்படியே ஆர்டர் பண்ண வந்து நம்ம பில்லிஜார்டுமே வந்து சைட்டாமா கிட்ட சொல்றா, இது மாதிரி வந்து கிளாஸ் பில வந்து 5th ரேங்க்ல இருந்ததுல 15 ரேங்க்ல இருந்து இப்போ வந்து நீ 7th ரேங்க் வந்துட்ட. சோ இப்படியே இருந்த அப்படின்னா கூடிச்சத்தோட வந்து நீ 5வது ரேங்க்குமே வந்துருவ. சோ உனக்கு இது மாதிரி முன்னேறணும்னு ஆசை இல்லையா, நீ மட்டும் ஏன் கூட இருந்து என்னோட வந்து குரூப்ல சேர்ந்துக்கிட்டு அப்படின்னா கன்ஃபார்மா வந்து நம்ம வந்து சொல்றது நீ BA சொல்லிட்டு எஸ் ரேங்க் கூட வரதுக்கு சான்ஸ் இருக்கடா அப்படின்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த வந்து பிரைஸுமே வந்துருது. நம்ம பெல்லிசாட வந்து அவ்வளவு பேச்சு பேசினா தெரியுமா, அந்த பேச்செல்லாம் சைட்டாமா காதுல கேட்கவே இல்லை போல. அதை சொல்லிட்டு நம்ம சைட்டாமா கண்டுக்கவே இல்லை போல பெல்லிசாடு பேசினது எல்லாமே. அப்படியே நம்ம சைட்டாமா பிரைஸ் அப்படியே வாங்கி பெல்லிசாடு கொடுத்து சாப்பிடு அப்படின்னு சொல்ல பெல்லிசாடுக்கு அப்படி ஒரு மாதிரி ஆயிடுது. இன்னும் சைட்டாமா வந்து அவனோட சாப்பாடு நம்ம கிட்ட பகிர்ந்துக்க போறானா. சோ அப்படி நினைச்சுக்கிட்டே பெல்லிசா அப்படியே ஒரு ஃப்ரைஸ் எடுத்து வாயில ஒரு கடி கடிக்க நம்ம சைட்டாமா உடனே மாறுது. சோ உடனே சைட்டாமோட ஃபேஸ் மாறனே பெல்லிசாருக்கு ஒண்ணுமே புரியல, என்ன இவன் ஃபேஸ் உடனே மாறுது, ஒருவேளை வந்து நம்ம வந்து B ல இருந்து A போணுமே அப்படின்ற ரேங்க் விஷயம் சொன்னோம். அந்த ரேங்க் விஷயம் வந்து சைட்டாமா வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா எடுத்துக்கிட்டான் போல. சோ அவன் கன்ஃபார்ம் வந்து நம்ம அசோசியேஷன்ல சேர்ந்துருவான் போல, நம்ம குரூப்ல சேர்ந்துருவான் போல அப்படி நினைச்சினே இருக்கும்போது உடனே ஒரு சத்தம் கேக்குது, என்ன வந்து காப்பாத்துங்க, என் சாப்பாடு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேட்க சைட்டாமா டப்பா நினைச்சிட்டு ஐயோ சாப்பாடு எடுத்துட்டாங்களா, இது ஒரு பெரிய இஷ்யூ, இது ஒரு உலக இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓடுறான். அப்படியே ஓடிக்கிட்டே பெலிசாட பார்த்துட்டு நான் வந்து ஹெல்ப் பண்ண போறேன், நீ தான் வந்து இந்த சாப்பாடு பில்லாம் கட்டணும், சாப்பாடு கட்டு பெலிசாடே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட பெலிசாடுக்கு ஒரு மாதிரி மூஞ்சலாம் மாறுது. ஏண்டா எனக்கு வந்து சாப்பிட்டு குத்தமாடா, நான் சாப்பாடு எதுவுமே கேட்கலையடா, வாயில ஒரு வாய் எடுத்து வச்சு அவன் சுத்தர எல்லா வெளியும் என்ன கடை சொல்றீங்கடா அப்படின்ற மாதிரி பெலிசாடு என்னடா இது நரகம், என்னடா உலகம் அப்படின்ற மாதிரி நினைச்சுனே இருக்க. அப்படியே அடுத்த பக்கம் நம்ம கௌரவ காட்டுறானுங்க. கௌரவ் அப்படியே வந்து நம்ம வால்க் பண்ணிட்டு இருக்கான் ரோட்ல. சோ அது மாதிரி வால்க் பண்ணிட்டே இருக்கும்போது வந்து ஃபர்ஸ்ட் எபிசோட்ல ஒரு பெரிய மாஸ் அசோசியேஷன்ல இருந்து இவனை வந்து கூப்பிட்டு பேசினாங்க தெரியுமா. சோ அந்த
அந்த மான்ஸ்டர் சொன்னதை கௌரவ் நினைச்சு பார்த்துட்டு இருக்கான். இது மாதிரி வந்து நீ வந்து எங்களோட கண்ட்ரோல் கீழே தான் இருக்க, பட் வந்து எங்களோட தலைவரை நம்பணும் அப்படின்னா நீ வந்து ஒரு ஹீரோவோட ஹெட் இங்க கொண்டு வா, அதாவது ஒரு ஹீரோட தலையை இங்க எடுத்துட்டு வா. சோ அப்படின்னு சொன்னா தெரியுமா, அதெல்லாம் வந்து கௌரவ் நினைச்சுக்கிட்டு அந்த மான்ஸ்டர் காரணங்க ஹீரோ தலை வேணும்னு கேட்கறானுங்க. நான் ஹீரோ தலை எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னா நான் மான்ஸ்டரா மாறுவேன். இது என்னடா நாடு, இது என்னடா லாஜிக் அப்படின்ற மாதிரி வந்து கௌரவ் பெனாத்திட்டே நடந்து போயினுக்கிறான். அதாவது என்ன லாஜிக் அப்படின்னா, இப்ப நீங்க இருக்கீங்கன்னா வச்சுக்கீங்க, நீங்க வந்து மான்ஸ்டரா இருக்கீங்க, அதாவது நீங்க மான்ஸ்டரா இல்ல நீங்க ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் பீப்புள் அப்படின்னா நீங்க ஸ்ட்ரைட்டாவோ இல்ல மறைமுகமா போயிட்டு ஹீரோவை சாவடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சாதாரண ஹியூமனா இருக்க மாட்டீங்க, நீங்க வந்து ஹீரோவை சாவடிச்சதால நீங்க வந்து ஒரு மான்ஸ்டரா மாறுவீங்க. சோ அததான் கௌரவ் சொல்லிட்டு இருக்கான். நான் ஒரு பீப்புளா இருக்கோம், மனசுல மான்ஸ்டரா இருக்கணும், அது வேற விஷயம். ஆனா ஒரு ஹீரோவை சாவடிச்ச உடனே நான் வந்து மான்ஸ்டரா மாறுறேன் பத்தியா, இதெல்லாம் என்ன லாஜிக் அப்படின்ற மாதிரி கௌரவ் பெனாத்திட்டே நடந்து வர கீழே அப்படியே 2-3 சின்ன பசங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன பையனை போட்டு அடிச்சுனுக்குறானுங்க. அந்த குட்டி குஞ்சானுங்க சும்மா அடிப்பானுங்க அப்படின்னு பார்த்தா அந்த ஒருத்தனை போட்டு அடிச்சுக்கிட்டு, நீ பாரு அக்லி மான்ஸ்டரா இருக்கே, நீ ஒரு மான்ஸ்டர் தான் போல, மான்ஸ்டர் தான் இவ்வளவு கேவலமா இருக்கும், நீ அதே மாதிரி தான் கேவலமா இருக்க அவன் மாதிரி சொல்லிட்டு ஒருத்தனை போட்டு அடிச்சுட்டு இருக்க. நம்ம கௌரவ் ஒரு மாதிரி காண்டாயிடுது. உடனே கௌரவ் மேல இருந்து ஏ நிப்பாட்டுறா அப்படின்னு கத்த அந்த 3 பசங்க வந்து ஊந்து வச்சுன்னு ஓடுறானுங்க. நம்ம அந்த சின்ன பையன் அப்படியே வந்து முட்டிகால் போட்டு அழுதுனுங்கிறான். உடனே கௌரவ் கீழே இறங்கி அவனுங்க எல்லாம் ஓடி போயிட்டானுங்க. நீ வீட்டுக்கு போ, டைம் ஆகுது, நம்ம வந்து இதோட 2வது தடவை சந்திக்கிறோம், ஏதோ பார்த்து போட அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ் அப்படியே திரும்பி போக உடனே அந்த சின்ன பையன் உடனே கௌரவ ஓல்டு டியூட்டி அப்படின்னு கூப்பிடுறான். என்னடா அப்படின்னு பார்த்தா அந்த சின்ன பையன் வந்து உடனே சொல்றான், நீங்க இப்ப எனக்கு காப்பாத்துறீங்க, இதே மாதிரி ஃபர்ஸ்ட் தடவை எனக்கு காப்பாத்துனீங்க, இருக்கிற எல்லா ஹீரோஸும் சேர்ந்து உங்களை வந்து காயப்படுத்தினாங்க, ஆனா எனக்கு தான் தெரியும் நீங்க எனக்கு காப்பாத்துறீங்க, அந்த துப்பாக்கி புல்லட்ல இருந்து எனக்கு காப்பாத்துறீங்க அப்படின்னு, நீங்க உண்மையில ஒரு ஹீரோவான ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்ல கௌரவ் உடனே அந்த பையனோட வாயை பொத்திக்கிட்டு, டேய் தம்பி இது மாதிரி டேலாக் எல்லாம் பேசாத எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுதுடா அப்படின்னு சொல்ல உடனே பின்னாடி ஒரு சவுண்ட் கேக்குது. என்னடா யாரா அப்படின்னு சொல்லிட்டு கௌரவ் பின்னாடி திரும்பி பார்த்தா பின்னாடி சைட்டாமா இருக்காரு. உடனே சைட்டாமா அவனை பார்த்து, நீ சாப்பாடு சாப்பிடல, ஏன்டா காசு தராம வந்துட்ட சோ அப்படின்னு சைட்டாமா சொல்லும்போது தான் தெரியுது, நம்ம சைட்டாமா சாப்பிடும்போது ஒருத்த கத்துனாங்கல்ல, சாப்பாடு சாப்பிட்டு ஒருத்த காசு கொடுக்காம போறான், சாப்பாடு எடுத்துட்டு போறான் அப்படின்னு. சோ அது யாருன்னு பார்த்தா கௌரவ் தான். சோ கௌரவ பிடிக்க அதே ஹோட்டல்ல இருந்த சைட்டாமா தான் ஓடி வந்திருக்கான். சோ அதுக்கப்புறம் தான் நம்ம கௌரவ பார்த்து சைட்டாமாவும், ஏன்டா சாப்பாடு சாப்பிட்டியே, சாப்பாடு காசு கொடுக்காம ஏன்டா ஓடி வந்த, அவர் ஹீரோவா இருந்தாலும் உன்னை விட்டு போற, ஒழுங்கா ஓடி போயிடு, அடுத்த தடவை இது மாதிரி பண்ண அப்படின்னா நீ வந்து சந்திக்காத ஒரு சந்திப்பே அப்படி மாதிரி சொல்லிட்டு போக நம்ம ஒரு கௌரவுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. கௌரவ் உடனே அவன் முன்னாடி போகும்போது உன் ஹீரோ பேர் என்ன, உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேட்க அவனுமே நான் தான் ஓல்டு பெட்லி அப்படின்றான். சோ வந்து ஒன்னும் இல்லை, என் பேர் வந்து சொட்ட மண்டை அப்படின்னு அர்த்தம். சோ நான் தான் முகேந்திர மொட்டை அப்படின்னு சொல்ல கௌரவ் ஒரு மாதிரி ஆயிடுது. இவனை பார்க்க அம்டே ஹீரோ மாதிரி தான் இருக்கான். அந்த மான்ஸ்டர் குரூப்போட தலைவனை வந்து ஏதாவது ஒரு ஹீரோவோட தலையை கொண்டு வா அப்படின்னு மாதிரி தான் சொன்னானுங்க. சோ இவனை பார்க்க அம்ட்ட மாதிரி தாங்கிறானுங்க. பேசாம இவனையே அச்சு தலையை எடுத்துட்டு போயிட்டா அப்படின்னா நம்மளுக்கும் சண்டை போட மாதிரி இருக்காது, ஏன்னா ஈஸியா இருக்கும் சண்டை. சோ இவனையே அச்சு போடலாம்டா அப்படின்னு நினைக்கும் போது பக்கத்துல இருக்க பையனும் விடுங்க அவர் தான் போறாருல, போறவரை ஏன் வந்து நீங்க காயப்படுத்துறீங்க, சாரி ஏன் காயப்படுத்தும் நினைக்கிறீங்க, அவர் விட்டு தொலைங்க அப்படின்னு சொல்ல உடனே கௌரவ் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு சைட்டாமா அப்படியே ஒரு அடி அடிக்க போக சைட்டாமா ஒரே மூஞ்சில ஒரு அடி அடிக்கிறான். அப்படியே தலையை உயரமா போய் டம்மான கீழே விழ சைட்டான் அப்படியே கையை பார்த்துட்டு சும்மா அப்படியே நடந்து போயிடுறான். கௌரவ் அப்படியே கீழே பூந்து கிடக்குறான். ஏண்டா இந்த மூமெண்ட்டும் பார்க்க மாடா, வருஷமா காத்துன்னு இருந்தோம். சோ அப்படியே சைட்டாமா அடிச்சுட்டு போயிட்டு அப்புறம் கௌரவ் கீழே இருக்கான். அந்த சின்ன பையனும் கௌரவ் ஏந்துருங்க அப்படின்னு சொல்ல கௌரவ் அப்படியே ஒரு நீண்ட ஒரு 5 நிமிஷம் 6 நிமிஷம் கழிச்சு ஏஞ்சிக்கிறான். சோ அப்படி ஏஞ்சிக்கும் போது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்து கடைசியில வந்து 2 பேர் அமுச்சு விட்டானுங்களா, கௌரவ் பின்தொடருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு 2 பேர் உள்ள என்ட்ரி ஆகுறானுங்க. அவன் உடனே உள்ள என்ட்ரி ஆயிட்டு நீ என்னப்பா அந்த அசோசியேஷன் குரூப் அந்த மான்ஸ்டர் தலைவன் சொன்னானுங்க, நீ என்ன அப்படி இப்படி சொன்னானுங்க, நீ என்ன இவ்வளவு மக்கிட்டு அடி வாங்குற, நீ எல்லாம் மான்ஸ்டர் சொல்றதுக்கே அசிங்க அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பையன் வந்து தான் புக் எடுத்து பார்க்கறான். சோ புக்ல வந்து அந்த புக்ல வந்து வில்லன் அப்புறம் ஹீரோவோட நேம் அவங்களோட பவர் எல்லாம் போட்டிருக்கும் போல. சோ அந்த புக்ல வந்து இவங்க பேர் இருக்கு, அதாவது 2 பேர் தானே தெரியுமா, அந்த 2 பேர்ல இருக்கிற ஒருத்தனோட பேர் அதுல போட்டிருக்கு. சோ அவன் பேரை போட்டு அவன் தான் வந்து குழந்தைய வந்து கடத்துவான் அப்படின்னு சொன்னோன்னே அந்த சின்ன பையன் பயம் வந்துருது. ஐயோ இவனா நம்மளே கடத்த போறான் பண்ண மாதிரி பயப்பட கௌரவ் உடனே கத்தாத என் காதை கிள்ளிதுடா, கத்தாதரா நீங்க இருந்து ஓடு அப்படின்னு சொல்ல 2 பேரும் அப்படி கொஞ்சம் முன்னாடி அப்படி ஏறி வரானுங்க. அதுலயும் மம்மி மாதிரி ஒருத்தர் வரான். அவனே ஏறி வந்துகிட்டு நான் உன்னை எப்படி துண்டு துண்டா வெட்டவா இல்லனா சாவடிச்சிட்டு துண்டு துண்டா வெட்டவா அப்படின்ற மாதிரி டயலாக் பேச இப்ப அப்படியே வந்து மான்ஸ்டர் குரூப்போட தலைமையகத்தை காட்டுறானுங்க. சோ அதுல சேவல் மன்னன் தானா, சேவல் மன்ன பேர் தான் ஃபோனிக்ஸ் மேனா. சோ அதுக்கப்புறம் அவன ஃபோனிக்ஸ் மேனே அப்படின்னு கூப்பிடலாம், ஓகேவா. சோ அந்த ஃபோனிக்ஸ் மேன் ஒன்னே வந்து கியோட்டராவான 4 கை கிட்ட நீங்க எதுக்கு வந்து 2 பேரையும் வந்து கௌரவ வந்து பின்தொடர அனுமதிச்சீங்க, அவனுக்கு 2 பேரும் வந்து நம்ம ரூல்ஸே மதிச்சதே கிடையாது, ஏன் இதுக்கும் மேல அவனுக்கு மனசு நான் சாவடிச்சா பரவாயில்ல, நம்ம மான்ஸ்டரே சாவடிக்கிறானுங்க, அதனால நம்ம மான்ஸ்டரே வந்து அவனுங்கிட்ட நெருங்கவே வந்து பயப்படுதுங்க. சோ இது மாதிரி நம்ம ரூல்ஸே பின்பற்றாத 2
பேரை வந்து கருப்படி அமுச்சு விட்டுருக்கீங்களே, அவனுங்க போனானுங்க, அவனுக்கு வந்து பாதுகாப்பான நீ எப்படி நினைக்கிற? அந்த 2 பேரும் நினைச்சாங்கன்னா கருவே போட்டு தள்ளும் தயங்க மாட்டானுங்க அப்படின்னு சொல்ல உடனே 4 கை காரணம் நான் செய்யறதெல்லாம் தெரியாம செய்வேன் நினைச்சியாடா? எனக்கு இந்த விஷயம் பத்தி நல்லாவே தெரியும். ஆனா இது இப்படி நடந்தா மட்டும்தான் நம்ம கரு அடுத்த லெவலுக்கு தயாரா இருக்கானா இல்லையா அப்படின்ற மாதிரி ட்ரைனிங் நம்ம பார்க்க முடியும். நான் சொல்றது ஒண்ணுமே புரியல அப்படின்னா நம்ம லாடு உரைச்சி சொல்லிட்டு பெரிய ஆளு நம்ம தலைவர் சொல்றது தெரியுமா? அந்த லாடு உரைச்சி யாரு, அது எங்க இருந்து வந்தாலும் தெரியுமாடா அப்படின்னு கேட்க அந்த போனிக்ஸ் மேனும் இல்ல எனக்கு தெரியல அப்படின்னு மாதிரி சொல்றான். உடனே 4 கை காரணம் அவர் வந்து ஏலியனோ மான்ஸ்டரோ கிடையாது, அவரும் ஜஸ்ட் நம்ம கரு மாதிரி ஒரு ஹியூமன் தான். பட் ஹியூமனா இருந்து லாஸ்ட் ஆஃப் சாக்ரிஃபைஸ் லாட் ஆஃப் ஃபைரியரை வந்து சந்திச்சிருக்கான். அதனால வந்து அவன் இப்போதைக்கு வந்து ஒரு லாடு உரைச்சி ஒரு பெரிய ஒரு இந்த பலசாலியா இங்க வந்து இருக்கிறான். ஒருவேளை கரு எல்லா ட்ரைனிங்கும் உட்பட்டு எல்லா டாஸ்கையும் முடிச்சான் அப்படின்னா அவன் இந்த இடத்துக்கு 2வது லாடு உரைச்சியா மாறுவான். சோ இதை கேட்ட போனிக்ஸுமே அப்போ ஒருவேளை சாயில வந்து நம்ம கரு தோத்துட்டான் அப்படின்னா என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க அந்த 4 கை காரணம் மேபி கரு எல்லா ட்ரைனிங் டேஸ்ட் எல்லா டாஸ்கையும் முடிச்சிட்டான் அப்படின்னா ஒரு லாடு உரைச்சியா மாறுவான். ஒரு வேளை அவன் தோத்துட்டாலோ இறந்துட்டாலோ வந்து நம்ம 2வது லாடு உரைச்சி வர வரையும் வெயிட் பண்ணணும். அதாவது 2வது லாடு உரைச்சிக்கு ஏத்த மாதிரி பவர்ஃபுல்லா ஒருத்த வர வரையும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்றான் அந்த 4 கைக்காரன். அப்படியே ஒரு கேரக்டர் காட்டுறானுங்க. சோ அந்த கேரக்டர் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா இது அவங்க தான் நினைக்கிறேன், ஏகப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் ஏகப்பட்ட பொருளை எடுத்துன்னு போயிட்டு இருக்காங்க, இதுதான் நம்ம போக வேண்டிய கரெக்டான நேரம் அப்படின்னு சொல்ல கரெக்டா இப்போ இந்த இடத்துல வந்து கரு வர்சஸ் டூ மான்ஸ்டர் ஃபைட் இருக்குல்ல, சோ அந்த ஃபைட் இடத்த காட்டுறானுங்கப்பா. சோ அங்க இந்த ரீப்பரும் பக்கத்துல கொண்டு ஒரு மாசம் 2 பேரும் சேர்ந்து அந்த சின்ன பையனை காப்பாத்ததை நாங்க பார்த்தோம். நம்ம எல்லாருமே மான்ஸ்டர்ஸ், ஒரு மனுஷனுக்கு வந்து ஹெல்ப் பண்றது அப்படின்றது நம்மளோட கொள்கையிலே கிடையாது. சோ லைக் தட் அது வந்து தடை செய்யப்பட்ட விஷயமா கூட இருக்கும். ஆனா அந்த சின்ன பையனுக்கு ஹெல்ப் பண்றதை நான் பார்த்தேன், அந்த மனுஷனுக்கு ஹெல்ப் பண்றதை பார்த்தேன். இது கன்ஃபார்மா நம்மளோட கொள்கைக்கு எதிரானது. நீ முதல்ல அவனை சாவடி. நீ எங்களோட மாஸ்டர் அசோசியேஷன்ல சேரணும் அப்படின்னா இந்த ஆர்டரை வந்து நீ வந்து மெய்க்கொள்ளு. நீ வந்து எங்களோட ட்ரஸ்ட்டை வந்து ஏன் பண்ணணும் ரைட்டா, கெயின் பண்ணணும் ரைட்டா, அந்த சின்ன பையனை ஒழுங்கா சாவடி அப்படின்னு சொல்ல அந்த சின்ன பையனை பார்த்து கருவும் நான் உங்ககிட்ட ஆல்ரெடி சொன்னல இங்க இருந்து ஏஞ்சி ஓடு அப்படின்னு. இப்ப பாரு நீ எங்க எடுத்து வந்து இதை வச்சிருக்க அப்படின்னு சொல்ல சின்ன பையனுமே நான் வெட்டி ஏஞ்சி ஓடலாம்னு நினைச்சேன், ஆனா என் கால் வந்து நடுங்க ஆரம்பிச்சிருச்சு, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்ல கரு உடனே பின்னாடி திரும்பி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, எப்பயுமே நீ பிரச்சனை இருந்தா யாராச்சும் வந்து உன்னை காப்பாத்த நினைக்கிறியா, நீ தான் உன்னை பாத்துக்கணும், நீ தான் ஸ்ட்ராங் ஆகணும். நம்ம முதல் தடவை சந்திக்கும் போது நான் அந்த விஷயத்த சொன்னல நீ இன்னும் ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்னு, நம்ம 2வது தடவை சந்திக்கும் போது நீ அதே அளவுக்கு தான் இருக்கிற அப்படின்னு சொல்ல உடனே பையனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. உடனே கரு ஏஞ்சி நில்றா அப்படின்னு சொல்ல உடனே சின்ன பையன் ஏஞ்சி நிக்க அந்த ரேப்பர் இருக்கான்ல அந்த ரேப்பர் அப்படியே உடனே கத்தி எடுத்துட்டு வந்து இந்த சின்ன பையனை குத்த வர கரு அப்படியே ஏலா மாதிரி சூர்யா ஸ்டைலா போட்டு அப்படியே அந்த ரேப்பர் அப்படியே ஒரு அடி அடிக்க அந்த ஆன்ட் மேல பார்த்துட்டு எங்க மேல கை வச்சிட்டியா சண்டை ஆரம்பிக்க போதுரா அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா 2 பேரும் வந்து கரு நோக்கி அடிக்க வர கரெக்டா 2வது எபிசோட அந்த இடத்துல போட்டு முடிக்கிறானுங்க. சோ இதுக்கப்புறம் 3வது எபிசோட் எப்படி இருக்க போகுது, எப்படி வரப்போகுது அப்படின்றதெல்லாம் நம்ம கூட சித்திரம் வந்து அடுத்த வாரத்துக்குள்ள பாத்துருவோம். சோ இந்த எபிசோட்ல கரு சைட்டாமா ஃபைட் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல, பட் அட்லீஸ்ட் கருவாக்காச்சும் ஐப் கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்ப்போம். சோ எனிவே 3வது எபிசோட காத்துட்டு இருப்போம். ஓகேவா?